மத்தேயு 24:30. மத்தேயு 24:30 வாசிப்போமானால் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். வேதாமத்தில் மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 30. அப்பொழுது மனுஷகுமாரன் வானத்தின் மேல் தோன்றுவார் என்றும், இந்த வருகை சகல ஜனங்களுக்கும் அப்படி ஒரு பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி, அதாவது மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து தான் அப்படி சொல்கிறார். தன்னை பார்த்த மனுஷகுமாரன் வானத்தின் மேல் வருகிற சகல ஜனங்களும் கண்டு புலம்புவார்கள் அப்படின்றது. இதை கொண்டு அந்த மத்தேயு 26:64 நீங்கள் அதை கொஞ்சம் அப்படி டேலி பண்ணிக்கலாம். அது பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து சிங்காசனத்தின் மேல் இருப்பார்னு சொல்லியிருக்கு. இந்த இருக்கிறவர் வந்து தேவன் தான், வேறு யாரும். மனுஷகுமாரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சரியான அர்த்தம் சொல்லப்போனால், தேவன் மனிதனாகிறது தான் மனுஷகுமாரன். அதுதான் சரியான விளக்கம். ஏன்னா தேவன் ஆவியோடு இருக்கிறார். காண முடியாத மனிதர்கள் தன் கண்ணால் காண முடியாத ரூபத்தில் இருக்கிறார். ஒரு கண்ணால் காண முடியாத ரூபம். ஆவின்னா ஒன்றுமே இல்லாத ஒன்று. ஆவின்னா மற்ற எந்த ஆவின்னு கேட்டால் அந்த காண முடியாத ஒரு திங்ஸ், அதுதான் ஒரு ஆவி. அதாவது நம்ம ஆவின்னு சொல்லலாம், பூதம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது காண முடியாத ஒரு பொருளை தான் இந்த இடத்துல வந்து ஆவின்னு சொல்லியிருக்கு. நான் பேசுகிற அந்த வார்த்தைகள் வந்து இது கிறிஸ்தவங்கள் அப்படின்னு கிடையாது. இது யாருக்கு புரியுதோ, யாருக்கு வந்து யார் விசுவாசி அதை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அக்செப்ட் ஆகிடும். காண முடியாத ஒன்று அந்த ஆவிங்கிறது. அது இயேசு கிறிஸ்து. அது ஒரு மனிதனே கிடையாது. அது மனித ரூபத்தில் வந்து ஒரு தேவன் தான். ஏன்னா அந்த சிங்காசனத்தில் உட்காரணும், அந்த வானத்தில் தோன்றுவேன், பரலோகத்தில் இருக்க சிங்காசனத்தில் உட்காந்துருப்பாரான். அவரே சொல்லுவார், மனுஷன் சொல்ல முடியாது. ஆண்டவர், அதாவது கடவுள், ஆண்டவர் தவிர யாருமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியாதுங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்கிடணும். ஒருத்தனுடைய தன்மை, ஒருத்தன் என்ன பேசுகிறானோ அதான் அவனுடைய தன்மை. ஒருத்தன் என்ன பேசுகிறானோ, அவன் என்ன சொற்பொழி ஆற்றுதான், என்ன சொல்லுதான், அதை அவனுக்கு அந்த தன்மை, அந்த ஆவி, அந்த தன்மை, அந்த பழக்கம் அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நான் வானத்து மேலே வருவேன், பரலோகத்தில் உட்காந்துருப்பேன் சிங்காசனத்து மேலே. வானத்து மேலேனா அவர் ஏரோப்ளைனில் வரேன், ஃப்ளைட்டில் வரேன், ஹேப்டர் வரேன்னு சொல்லலை. அவரே தோன்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு தேவனுடைய தன்மை. தேவன் தான் அப்படி பேச முடியும். புரியுதா? ஒரு பிலிப்பியர் 2:6-8 வாசிக்கும். தேவனுடைய ரூபம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து தான் அந்த மாதிரி ஒரு வானத்தில் தோன்றுவதோ பரலோகத்தில் சிங்காசனம் உட்காரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது பயங்கரமான என்னன்னு சொல்ல வரேன் கருத்து. அது அவர் வந்து தோன்றுறது அந்த நேரத்தில் பாருங்கள். அவர் வந்து அந்த வானத்தில் வந்து தோன்றுகின்ற காரியத்தில் எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கி பலவீனமாக்குகின்ற இன்றைக்கு உள்ள எல்லா சபைகள் அவன் நம்பவே மாட்டான். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவர் தான் தேவன், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். அதை வந்து சொல் ரீதியாக அவன் ஏற்றுக்கிடவே மாட்டான். இன்றைக்கு உள்ள சபைகள், கத்தோலிக்க, பெந்தேச, சீத சபைகள், அதெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டான். அவன் ஏற்றுக்கிடக்கூடாதுங்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை நம்புகிறவன், அதை விசுவாசிக்கிறவனுக்கு தான் பாருங்கள், அந்த நேரத்தில் அவன் பூமியில் பிரதிந்து இருந்தவனும் அவன் வந்து என்ன பண்ணுவான், உயிரோடு வந்து அவன் எந்திரிப்பான். இதை ஒரு தமாசாக நகைச்சுவையாக நீங்கள் நினைத்த மாற்றத்தில் உங்களுக்கு அறிந்த தீமையில் நான் காரணம் அல்ல, ஆனால் உண்மை. அதை வந்து நம்பு, விசுவாசி. அப்படியே நீ வாழ்க்கை ஃபுல்லாக நீ அந்த தன்மையிலே வாழ. அதாவது இந்த ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு வானத்தில் கட்டாயம் தோன்றுவார், நான் அதை நம்புகிறேன். நான் இறந்தாலும் அவர் என்னை உயிரோடு கொண்டு வருவார். நான் அவர் கூட வந்து அதாவது சதா காலங்கள் அந்த உலகம் வந்து இருக்கிற வரைக்கும் உயிரோடு நான் இருப்பேன். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து ஒரு தேவனை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உன்னோட சபையும் உன்னுடைய ராஜ்யமும் அழிந்து போகும். அதை நீ விசுவாசி. சிறப்பு என்னைக்கால் வரலாம், நாளை கூட வரலாம். அவர் வருவார், கட்டாயம் வருவார். அதை நீ முழு மனதோடு நம்பு. அது தேவன் இவர் வருவார் என்று முழு மனதோடு நம்பும் பொழுது நீ அப்பொழுது தான் அந்த உயிர்த்தெழும் எடுத்துக்கொள்ளப்படுவாய். இது முற்றிலும் உண்மை.